வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து சூரியன் புகழ் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எதை குறித்து பார்க்க போறோம்னா, நாளைக்கு வந்துட்டு முன்னாள் முதல்வர், என்னுடைய ஃபேவரட்டான தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து 103வது பிறந்தநாள். அதனால் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக ஸ்பெஷலாக வீடியோ போடுறோம். அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முதல் தலைமுறை பட்டதாரி. அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு செகந்திராபாத்தில் வந்து யூனிஃபார்ம் ஜாபுக்கு வந்துட்டு அப்பயே இன்டர்வியூ வந்துச்சு. கால் லெட்டர் எல்லாமே வந்திருந்தது. செகந்திராபாத்தில் வந்துட்டு எனக்கு ஏர்மேன் ஒய் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி வாய்ப்பு வந்துச்சு. அப்போவே எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் முதல் தலைமுறை பட்டதாரி வந்திருக்கு. அதில் போயிட்டு நீ போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2010 நான் இப்போ ஃபஸ்ட் டைமு பர்கூர் வேளாங்கண்ணி ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு +2 முடிச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டில் வந்துட்டு அப்போ என்னுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 165 165 மார்க் வந்து கவுன்சிலிங் மூலமாக வந்துட்டு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நாமக்கல்லில் வந்து முத்தாயம்மாளில் படித்தேன். அப்போ வந்து 165 கட் ஆஃப்க்கு அங்கே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து தான் படித்தேன். அப்போ வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீயாக இருந்ததுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு. அதனால் நானே பயனடைஞ்சு இன்ஜினியரிங் நல்லா படித்தேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சிஎம் யூபிடி, அதாவது சிஎம் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தாசில்தார் கிட்ட வந்து எனக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சிது. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமா ரூ. 5000 ஸ்காலர்ஷிப்பும் வருடம் கிடைச்சிது. அதெல்லாமே வாங்கி தான் நான் படித்தேன். நாமக்கலுக்கு வந்து பேருந்தில் 4 வருஷம் போயிட்டு வந்து தான் 8 செமஸ்டர் பாஸ் பண்ணிட்டு வந்தேன். அதனால் வந்து கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்னுடைய ஃபேவரட்டான தலைவர். எது சொன்னாலும் அவர் கருத்தியல் ரீதியாக சொல்லுவார். அதாவது அவர் எழுதி கொடுத்த வசனம் வந்து நிறைய பராசக்தி படத்துலேருந்து எல்லாமே சிறப்பாக வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து அவரை பற்றி மென்ஷன் பண்ணணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கோர்ட்டுக்கு போய் 6 மாதத்துல டிவோர்ஸ் வாங்கிட முடியும். ஆனால் அங்கே போயிட்டு ஜீவனாம்சம், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸு, டிவோர்ஸு அதெல்லாம் உரிமை கோர்றாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொத்தில் சம உரிமை உண்டுன்னு பெண்களுக்கு கொண்டு வந்தது வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சொத்துல சம உரிமை வந்து வாங்குறதில்ல. ஆண்களுக்கே சொத்த விட்டுர்றாங்க. சொத்தில் பெண்களுக்கும் சம உரிமை உண்டுன்னு அப்பயே வந்து கலைஞர் கொண்டு வந்தாரு. அதுதான் இன்னைக்கும் இருக்கு. ஆனா கொஞ்சம் அது அ ஃபீல்டுல வந்துட்டு நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல. ஆனா வந்துட்டு ஏட்ட அளவில் இருக்கு. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதான் எதார்த்தமும் கூட. ஆனா வந்து இப்ப இருக்கிற கடந்த ஆட்சியில தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் பேர்ல சொத்து பதிவு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரப்பதிவுத்துல 1% வந்து டிஸ்கவுண்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதனால வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாத திமுக தலைமைக்கும் வந்து கடிதம் விரைவில் குடுப்போம். ஆ லூசருக்கு மறுபடியும் வாய்ப்பு குடுக்காதீங்க இடைத்தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு. மறுபடியும் மாவட்ட செயலாளரா ரீசெப்ட் பண்ணுங்க. 3 வருஷத்துக்கு ஒரு டைம் கலெக்டர் மாத்துற மாரி வந்து மாவட்ட செயலாளர மாத்திருங்க. தேங்க் யூ.